நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சலீம் படத்தில் வந்து ஒரு கேமராமேனாக அறிமுகமாகி அந்த படமும் ஒண்டர்ஃபுல் ஒர்க் ஆஸ் அ கேமராமேன் அண்ட் ஆஸ் அ டைரக்டர். நீங்கள் வந்து எல்லாரும் சொல்கிறது கேட்கும் பொழுது பிளாக் பஸ்டர் டேரக்டர் இருக்கே, ஸோ சந்தோஷமாக இருக்குது. இதில் வந்து தனுஷா அண்ட் அஜய் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் புதிய பருதி அந்த பொண்ணுகிட்ட என்ன பேசாங்க வாங்க, இவர் தான் அந்த படத்தோட அங்கே பேசியிருந்தா கூட ஒர்க்குன்னு வந்தால் சின்சியராக இருப்பார் அவர். ஆமாம் சார், உண்மையை சொல்கிறேன். ஸோ வந்து இவர் தான் அந்த படத்தோட ஸ்டோரி ரைட்டர் அண்ட் கேமரா அண்ட் டைரக்ஷன் சேர்த்து பார்த்துருக்காரு கணேஷ் சந்திரா. அண்ட் கதிர் நிறைய ஒரு 25 இடத்துல சிரிச்சிருப்பாங்களா கதிர். ஸோ அது இங்கேயே அப்படி இருக்கும்போது தேட்டரிக்கலாக இன்னுமே கலகலப்பாக இருக்கும் இந்த படம் கண்டிப்பாக. ஸோ இந்த படம் வந்து கதிர்க்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக பெருசாக இருக்கும், அடுத்த மைல் ஸ்டோனாக கண்டிப்பாக இருக்கும் நம்பிக்கை இருக்குது. அஜய் ஐ திங்க் லவர் பாய், அவங்க போகும்போது சொல்லிட்டு போனாங்களே அஜய் தனுஷாவும் சேர்ந்து இன்னொரு படம் பண்ணணும்னு. ஸோ கூடிய சீக்கிரம் பண்ணுங்கள். நீங்களும் ஒண்டர்ஃபுல்லாக ரொம்ப ஹேண்ட்ஸமாக அருமையாக பண்ணீங்க. இந்த புறா பறந்து போகும் அந்த ஷார்ட்லலாம் வேறு லெவலில். கமல் சாருக்கு ஏதோ குணால பறந்து போமா, நாயகனில் பறந்து போகிற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. உங்கள் பேரும் சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ எல்லாருக்கும். இந்த படம் வந்து தியேட்டர்ஸில் எல்லோரும் ஃபேமிலியோடு சேர்ந்து பார்க்க வேண்டிய படம். கலகலன்னு இருக்கும், சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், அழலாம், எமோஷன்லெஸ் ஆனந்த கண்ணீர் தான். இது வந்து சோகமான கண்ணீர்லாம் கிடையாது. ஒரு லவர்ஸ் டேக்கு வந்து லவர்ஸாக நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பாக பிரேக்கப் பண்ணவங்களுக்கு ஒரு பெரிய லெசன் அந்த படம் இருக்கும்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது. இந்த படத்தை நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக எல்லா ஏஜ் குரூப்பும் என்ஜாய் பண்ணுவீங்க. காதல் கசகதையான்னு பாடி சினிமாக்குள்ளே வந்து ஜெயிச்சுவேன் நான், மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். இன்றைக்கி என்ன ஒரு காதல் படத்தில் நடிக்க வச்சு ஒரு வாய்ப்பு கொடுத்து அந்த கேரக்டர் நான் சூட்டபிள் நடிச்சிருக்கேங்கள, முதல்ல அதுக்கு நன்றி. ஏன்னா காதல் தான் இன்றைக்கி இருக்க பசங்க என்ன பண்ணுறாங்க, நேற்று என்ன பண்ணாங்க அதை பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்த்தோம், அப்புறம் ஆர்வலில் என்ன பண்ணாங்க பார்த்தோம், ஈஸ்ட்மனில் என்ன பண்ணாங்க பார்த்தோம், டிஜிட்டலில் என்ன பண்ண பார்த்தோம். அப் டு டேட்டாக லேட்டஸ்ட்டு காதல் படத்துலேயும் பாண்டியராஜா இருக்கான்றது பெரிய சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி படம் பார்க்குறேன் நான், இதுக்குள்ளே நான் ஒட்டுவேனா அப்படின்னு பார்க்குறேன். இவங்க லேட்டஸ்ட் காதலுக்குள்ளே என்னை கரெக்டாக முடிச்சிருக்காங்க. கரெக்டாக இவர் எது ஃபிட்டு, இவரால் என்ன வரன்ட்டு இந்த லேட்டஸ்ட் லவ்வுக்குள்ளே என்னை நினச்சிருக்காங்க. இதுக்கு வாய்ப்பளித்த ஆண்டனி சார் வந்து இந்த டேரக்டர் வந்து எல்லாருக்கும் தேங்க்ஸு. அதுக்கப்புறம் ஏனோ தானோலாம் எடுக்கல, வருத்திக்கிறாங்க, உழைத்திருக்காங்க. இந்த உழைப்புக்கு நிச்சயமான வெற்றி கிடைக்கும். சூப்பர் ஹிட் ஆகிறதுக்கு வேண்டிக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். பூக்கி இந்த டேர்மே ரொம்ப ஒரு ஜென்சி டேர்ம். ஸோ அதே மாதிரி படமும் ரொம்ப இந்த ஜென்ரேஷனுக்கு ஒரு ஆப்டான ஒரு ஃபன் ஃபீல்டு லவ் ஸ்டோரி. ஸோ இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ஃபன் இருந்ததோ அதே மாதிரி கடைசியில் அந்தளவுக்கு எமோஷ்னலாக மூவிங்காகவும் இருந்தது படம். அண்ட் முக்கியமாக படத்துடைய கதாநாயகன் அஜய் அவர்களுக்கும் ஹீரோயின் தனுஷா அண்ட் படத்தில் நடிச்சிருக்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் விஜய் ஆண்டனி சாருக்கும் ஆஸ் அ ப்ரொடியூசராக இந்த படம் வந்து ஒரு வெற்றி படமாக அமையணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் ப்ளீஸ் டு சப்போர்ட் த டீம். அண்ட் ஆல்சோ அஜய் முன்னாடி அவரை பார்த்துருக்கோம், பட் ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஹீரோவாக ஒரு கதையின் நாயகனாகவும் கதாநாயகனாகவும் இந்த படத்தில் சூப்பராக பண்ணியிருக்காரு. உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ இட்ஸ் அ ஃபன் ஃபீல்டு லவ் ஸ்டோரி. இந்த ஜென்ரேஷனுக்கான இந்த ட்ரெண்டுக்கான ஒரு படமாக இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ப்ளீஸ் டூ சப்போர்ட் த என்டையர் டீம். அண்ட் டைரக்டர் கணேஷ் அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் 13th ரிலீஸ் ஆகுது நாளைக்கு. தியேட்டர்ஸ்க்கு போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ ஹாய் எவ்ரிபடி. ஸோ இன்னைக்கு பூக்கி படம் பார்த்தோம். டைட்டில் மாதிரி இட் வாஸ் வெரி க்யூட் ஃபிலிம். ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. இட் வாஸ் க்யூட், இட் வாஸ் ஃபனி. த லீட்ஸ் சே அஜய் அண்ட் தனுஷா ரெண்டு பேருமே டெபியூவாக இருந்தாலும் தி கெப்ட் அஸ் கம்ப்ளீட்லி ஹுக்ட் த்ரூ அவுட். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். February 13th அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ வேலண்டைன்ஸ் வீக்கில் இட்ஸ் அ வெரி பர்ஃபெக்ட் ஃபிலிம் ஃபார் எவ்ரி ஒன். அண்ட் ஆல்சோ இட் வாஸ் அ ஃபேமிலி என்டர்டெய்னர். தேர் வாஸ் ஸோ மெனி எமோஷன்ஸ் தேர் வாஸ் வெரி பியூட்டிஃபுல்லி கன்வேட் அண்ட் ஆல்சோ ரிலேட்டபிள். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டர் வந்து இந்த படத்தை பாருங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். ஐ எம் வெரி ஷுர் இட் வில் பி அ ஹியூஜ் சக்ஸஸ் ஃபார் யூ அண்ட் த டீம். மை பெஸ்ட் விஷஸ் அண்ட் டு த என்டையர் டீம். தேங்க்யூ ஸோ மச். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.